ஹாப்பி 2024. ஜான்வரி மாத பலனு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மாதத்தினுடைய சுப நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்கலாம். ஜான்வரி 1 பஞ்சமி. அதே மாதிரி ஜான்வரி மாதம் 3 பஞ்சமி வருது. 15ஆம் தேதி காலையில் 9:30 மணிலேருந்து 16ஆம் தேதி 7 மணி வரைக்கும் பஞ்சமி. ஜனவரி 31ஆம் தேதியும் பஞ்சமி. ஸோ 3 பஞ்சமிகள் ஜனவரியில் வருது. 16ஆம் தேதி 2ஆம் தேதி ஷஷ்டி, 4ஆம் தேதி 18ஆம் தேதி அஷ்டமி, 5ஆம் தேதி 19ஆம் தேதி நவமி, 7ஆம் தேதி 21ஆம் தேதி ஏகாதசி, 9ஆம் தேதி 23ஆம் தேதி பிரதோஷம், 11ஆம் தேதி ஹனுமத் ஜெயந்தி, 12ஆம் தேதி கூடாரவல்லி, 14ஆம் தேதி மகர தீபம், போகி பண்டிகை, சதுர்த்தி விரதம், 15ஆம் தேதி தை 1, தை பிறந்தால் வழி பிறக்கும், பொங்கல் பண்டிகை. ஹாப்பி பொங்கல் டு ஒன் அண்ட் ஆல். 20ஆம் தேதி கார்த்திகை விரதம், 25ஆம் தேதி தை பூசம் பௌர்ணமி, 26ஆம் தேதி வாஸ்து செய்கிறதுக்கு மிகவும் உகந்த நாள். காலையில் 9:52 11:22 வரைக்கும் உங்களுக்கு வாஸ்து நேரம். 29ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. இதுதான் ஜான்வரி மாதத்தினுடைய சுப நிகழ்ச்சிகள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். சிம்ம ராசி அண்ட் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. நீங்கள் இந்த 2024 ஏன்னா இந்த வருஷம் பிறக்கிறதே சிம்ம ராசியில் தான் பிறக்குது. சரி, இந்த ஜனவரி மாதம் மாதக்கோள்களோட உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓப்பனாக சொல்லணும்னா நிறைய அதிர்ஷ்டங்கள் வரப்போகுதுங்க. அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னே நீங்கள் பேர் வச்சுக்கலாம். உங்களுடைய 2ஆம் அதிபதி புதன். அந்த புதன் உங்களுடைய 4ஆம் வீட்டில் உங்களுடைய 3ஆம் அதிபதியோடு உட்கார்ந்துருக்கார். அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய உங்கள் புத்தியினால் நிறைய விஷயங்கள் நீங்கள் சந்தோஷமாக பல நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகிறீங்க அப்படின்றது தான் பாயிண்ட். இது ஒவ்வொரு கேட்டகரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ படிச்சுட்ருக்கூடிய குழந்தைகளுக்கு லைஃப்னுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வழிக்குள்ளே போவாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். நிறைய குழப்பங்கள்லேருந்து நிவர்த்தி ஏற்படும். எது ரைட், எது தப்பு, எந்த இடத்துல இது கரெக்டாக ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் உங்களுக்கு புதன் இருக்கார். அதே மாதிரி அந்த புதன் உங்களுக்கு 2nd வீக்கில் போய் உங்களுடைய 5ஆம் வீட்டில் வேற உட்கார்ந்துக்கிறார். அப்போ அந்த 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவங்க யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் உங்கள் 4ஆம் வீட்டு அதிபதி. அந்த செவ்வாயவே குரு பார்க்குறார். குரு உங்களையும் பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார். அடேங்கப்பா, இதை நான் சொல்லிகிட்டே போகலாம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, குரு மங்கள யோகம் வருது அப்படின்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வழிகாட்டுபவர்கள் இப்போ பக்கத்தில் அதை வழி காமிச்சு ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பிஹெச்டி பண்ண போகிறீங்க, அல்லது நீங்கள் 10th எழுதி +1 +2 போக போகிறீங்க. எந்த லெவல் இருந்தாலுமே அங்கே ஒரு குழப்பம் வரும் இல்லைங்களா? பிஹெச்டியில் என்ன பண்ணலாம், இப்போ பண்ணலாமா, எந்த யூனிவர்சிட்டியில் பண்ணி முடிக்க முடியுமா, வைக்க முடியுமா, 10th எடுத்துட்டா +1 எந்த கெரியர் சூஸ் பண்ணுறது அப்படின்ற பல குழப்பங்களுக்கு இப்போ தெளிவு கொடுக்கக்கூடிய வகையில் குருவும் இருக்குது. அண்ட் உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் உங்கள் 5ல் போய் உட்கார்ந்துக்கிறாரு. அங்கேயும் உங்கள் 2ஆம் வீட்டு அதிபதி புதனும் உட்கார்ந்துக்கிறாரு. அண்ட் 5ல் போய் சேர போகிறார். அடேங்கப்பா, அப்படின்னா குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, குழந்தைகளுக்காக நீங்கள் நன்மையான ஒரு பொசிஷன், தாயினால் உங்களுக்கு ஒரு கரெக்டான வழிகாட்டுதல், அந்த தாய் சொல்லக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸை புரிஞ்சு நீங்கள் எடுக்கக்கூடிய அமைப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஆர்கிடெக்ட் படிக்கிறாங்க, நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது உங்களுடைய டீச்சரோ அல்லது உங்களுடைய அம்மாவோ என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே நீ ஆர்கிடெக்ட் படிக்கலாம், ஆனால் அந்தளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ண உன் ஹெல்த் கோஆப்ரேட் பண்ணுமா,
நீ இப்போ அந்த மாதிரி போனீன்னா நீ ஒரு 2 செமஸ்டர் கூட தாங்க மாட்டே, உனக்கு ஆரோக்கிய குறைவுனால் நீ வந்துடுவ. ஸோ அப்போ நீ ஆரோக்கியத்தை ஆர்கிடெக்ட் படிக்கணும்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா நீ உன்னுடைய ஹெல்த்தை எப்படி வச்சுக்கணும், ஸ்லீப்லெஸ் நைட்ஸை நீ ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்றது எல்லாமே உங்களை புரிய வைக்கிறதுக்கு குருன்ற வழிகாட்டுபவரும் தாயை விட யாருங்க ரொம்ப சூப்பர். ஸோ தாய் வழி காமிக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது அதை விட சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் சுகத்தோடு வாழ்கிறதுக்கு தேவையான தைரியமும் இப்போ வரப்போகுது. அப்போ என்னென்னா, இதெல்லாம் கஷ்டம் இருக்குது, இதையும் மீறி நான் ஆர்கிடெக்டுக்கு படிப்பேன், நான் இதையும் மீறி பிஹெச்டி பண்ணுவேன், ஓகே இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், நான் வந்து ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ப்ரொசீட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு சுகத்தோட தைரியத்தோட தெளிவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு. இதில் இன்னும் நான் சொல்லிகிட்டே போகலாம், அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி புதன்னா வந்து மாமன். ஸோ மாமன் வழியும் இப்போ அனுகூலமாக இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருந்தாலும் இப்போ மாமன் சொல்லக்கூடிய வகை கூட உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு நீங்கள் போகிறதுக்கு உண்டான வழிகாட்டுதல் இப்போ நடக்கும். அதே மாதிரி திருமணம் கைகூட வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, அல்லது அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இப்போ புதன் குரு அப்படின்ற 2 அமைப்பும் நல்லா இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக கரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு நீங்கள் அடியெடுத்து வைக்கிறதுக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு மிகப்பெரிய பிள்ளையார் சொல்லியாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி அப்படின்றதுக்கு இப்போ வந்து வித்திடுவாங்க. அதாவது மனசுலையாவது ஓகே திஸ் இஸ் மை பாத், நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இது படிக்க போகிறேன், நான் இதில் வந்து போகிறேன், இப்போ தான் எனக்கு ப்ராஸ்பெக்டஸ் இருக்குது அப்படின்றது உங்களை வந்து ஒரு சீர்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பில் இருக்குது. ப்ரமோஷன் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் சும்மா இருந்தால் கூட என்ன மேடம் இது 2ல் கேது இருக்குது 8ல் ராகு இருக்குது, எப்படி நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த 2ஆம் வீட்டு அதிபதி யார்? புதன். அந்த 8ஆம் வீட்டு அதிபதி யார்? குரு. அதிபதிகள் ஃபேவரபுளாக இருக்காங்களே, அப்போ என்ன குறை? அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா, உங்களை கையிலேயே பிடிக்க முடியாத அளவுக்கு குழப்பங்கள்லேருந்து வழி நடத்தக்கூடிய எக்கச்சக்கமான சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்கள் என்கிட்ட கேட்குறது, மேடம் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது மேடம், எப்படி போகிறதுனே தெரியல, ஃப்யூச்சரை நினச்சி பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்போ இதாண்டாக்கா நான் ஃப்யூச்சர், இப்படி போ அப்படின்னு சொல்கிறதுக்கு குருவும் அம்மாவும் இருக்க வந்துட்டாங்களே, அப்புறம் வேற என்ன, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய வீடு மாற்றங்கள், சுகமாக இருக்கிறதுக்கு உண்டான சுக செலவுகள், சந்தோஷம், வழிமுறை, ஒரு கஷ்டப்பட்டு நீங்களே உங்கள் மனசை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அது சுகமாக மாறுறதுக்கு உண்டான வழிமுறைகள் இவ்வளவு விஷயங்களும் இருக்குது. வண்டி வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வீடு மாற்றம் பார்ப்பீங்க. இந்த மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கோ அந்த அளவுக்கு சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. குரு உங்களையே பார்க்குறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்குறார், உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்குறார். இதை விட வேறு என்ன இருக்குங்க? ஸோ கண்டிப்பாக இது மிகப்பெரிய சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய அண்ட் பாசிட்டிவான சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும். சரி, எதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். 8ல் ராகு அப்படின்றது கொஞ்சம் எச்சரிக்கை தான், ஆனால் பயப்பட வேண்டியதில்லை. அதில் எச்சரிக்கை அப்படின்றது ஆரோக்கியத்தில், சுய ஜாதகத்தில் உங்களுக்கு ஆரோக்கிய குறைவு எதுலெல்லாம் வரும்னு இருக்கோ அதிலெல்லாம் கொஞ்சம் காஷனாக இருக்கணும். ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, வயிறு வலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா 8ஆம் வீட்டில் சனி பகவான் இல்லையா, அந்த 8ஆம் வீட்டு சனி பகவான் நீங்கள் டிரைவிங்கில் ப்ளஸ் நீங்கள் ஏதாவது ஒருத்தரை ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நம்புறது அப்படின்றது இருக்கக்கூடாது. புதன் அங்கே நல்லா இருக்கிறதுனால நீங்கள் திங்க் பண்ணி இது ரைட்டு தானே, இது ஏன் இப்படி அப்படின்றதெல்லாம் யோசித்து பிறகு நீங்கள் செய்யணும். அதே மாதிரி நண்பர்கள் வழியில் இப்போ சில விஷயங்கள் ஏதோ ஒன்று மனசங்கடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது எந்த சங்கடமாக இருந்தாலும் அதை சங்கடம்னு எடுத்துக்காமல் இப்போ புதன்
குரு இவங்களுடைய நிலையெல்லாம் பார்க்கும்போது, ஏய் அப்போ நீ சொன்னப்பா, நல்ல வேலைப்பா, நான் இது எடுக்கலப்பா, நல்ல வேலைப்பா இந்த கார் வாங்கலைப்பா, நான் போகும்போது இந்த கார் வாங்கலான்னு தான் போனேன், நல்ல வேலை நீ எனக்கு சொன்ன அப்படின்றது நல்ல வேலை, நல்ல நேரத்தில் நீ சொன்ன அப்படின்ற ஒரு அமைப்பில் இருக்குது. அப்போது எதிர்பார்க்காத லாபம் அப்படின்றதும் இந்த 8ல ராகு கொடுப்பார். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்களை கையில் பிடிச்சிக்கோங்க. சூரிய நமஸ்காரம் நீங்கள் பண்ணுங்க. சூரியனுடைய கோயில்கள், சூரியனுடைய காயத்ரி, ஆதித்ய ஹிருதயம், நார் சத்து, கோதுமை இதெல்லாம் அதிகமாக சாப்பிடுங்க. உளுந்து நிறையா சேர்த்துக்கோங்க. கொள்ளு சாதம், கொள்ளு ரசம் இதெல்லாம் நிறைய நீங்கள் சாப்பிடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் அற்புதமான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட். பட் ஜான்வரி திருப்பு முனைன்றது உண்மை. அந்த திருப்பு முனை உண்மையான வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய திருப்பு முனையுமா இருக்குன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842266555